ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொசு வீட்டு பக்கமே வராமல் இருக்கிறதுக்கான டிப்ஸு தான். இந்த மழை சீசனில் பார்த்திங்கன்னா கொசு அதிகமாகவே வரும். நம்ம என்ன தான் குட் நைட் ஆல் அவுட்லாம் போட்டாலும் அந்த கொசுக்கடி அதிகமாகவே இருக்கும். கொசு நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி வருதுங்கிற காரணத்தை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம வீட்டில் அழுக்கு துணியெல்லாம் வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக அந்த அழுக்கு துணியோட ஸ்மெல்லுக்கு கொசு வரும். அதனால் நீங்கள் ஹேங்கரில் அழுக்கு துணியெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் ஹேங்கர் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு டைம் ஒரு துணியை யூஸ் பண்ணிட்டிங்கன்னா அதை வாஷ் பண்ண போட்டுருங்க. இல்லாட்டி அந்த அழுக்கு ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக கொசு வரும். இது இல்லாமல் ஈவினிங் 4 o'clock ஆகிட்டாவே நம்ம வீட்டு ஜன்னல் கதவை எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுருங்க. அப்படி லாக் பண்ணி வைக்கிறது மூலிமா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கொசு அதிகமாக வர்றதில் பாதியை கம்மி பண்ணிடலாம். இப்போ இதுக்கான டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வேப்ப இலை தான் எடுத்திருக்கேன். வேப்ப இலையோட ஸ்மெல்லு கண்டிப்பாக கொசுக்கு பிடிக்காது. அந்த கசந்த தன்மையை வச்சு பார்க்கும்போது கொசு வீட்டு பக்கமே வராது. இதோட நீங்கள் நொச்சி இலை கிடச்சா கூட நொச்சி இலையும் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. நொச்சி இலையோட ஸ்மெல்லுமே கொசுக்கு பிடிக்காது. நொச்சி இலை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நொச்சி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு வேப்ப இலை மட்டும்தான் கிடச்சிருக்கு, அதனால் நான் வேப்ப இலை மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வேப்ப இலையில் ஏதாவது பூச்சியெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை உருவி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட நான் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு மிக்சியில் நல்லா அரைப்படும். நிறையா மட்டும் தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த வேப்ப இலையை நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். இதோட நான் கற்பூரம் தான் எடுக்கிறேன். கற்பூரத்தோட ஸ்மெல்லுமே கொசுவுக்கு பிடிக்காது, அதனால் கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட அடுத்ததாக நான் அடுப்பு கறி தான் எடுத்திருக்கேன். இந்த கறி உங்களுக்கு இந்த வெளியிலலாம் அடுப்பு வச்சு எரிக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கறி கிடைக்கும். இந்த அடுப்பு கறி அயன் பண்ணுற கடையிலையுமே கிடைக்கும். இப்போ இந்த அடுப்பு கறியை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வேப்ப இலையோட சேர்த்துடலாம். நல்லா உடச்சி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா பவுட்ராகும். கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம அரைக்கும் போது ஒழுங்காக அரைப்படாமல் அது கட்டி கட்டியாகவே வந்துடும். அதனால் நான் இதை நல்லா உடச்சிட்டு போடுறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம இதையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது தண்ணியாக இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க, ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கணும். இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இப்போ நான் இந்த மாதிரி ஆயில் கவரு இல்லை பால் கவர் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நான் ஒரு கோன் ஷேப்புக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம கோன் ஷேப் வச்சு ரெடி பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது நமக்கு ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வேப்ப இலை, கற்பூரம், அந்த அடுப்பு கறி எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப கசப்பு தன்மையாக இருக்கும். ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா பயங்கரமாக கசப்பு தன்மை அடிக்கும். இப்போ நான் இதில் ஃபில் பண்ணிட்டேன். இது நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா டைட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும். இல்லாட்டி அது ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிரும். அதனால் அதிகமாக தண்ணி சேர்த்து அரைக்காமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் இப்படி வச்சுட்டு இந்த ஆயில் பேப்பரை மட்டும் எடுத்துட்றேன். பாருங்கள், அழகாக கோன் ஷேப் வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வேப்ப இலை பேஸ்ட்டை இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா காய வச்சுருங்க. நல்லா வெயிலில் காய வச்சாதான் நமக்கு அந்த கொசு வர டைமிங்க்கு இதை நம்ம எரித்து வைக்கும் போது கொசு வராமல் இருக்கும். இப்போ நான் நல்லா காய வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு சிட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நான் பற்ற வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் நம்ம அந்த அடுப்பு கறி துகள்லாம் சேர்த்துருக்கறனால அது டக்குன்னு பிடிக்கும் நெருப்பு. அதுக்கு நம்ம நல்லாவே வெயிலில் காய வைக்கணும். வெயிலில் நல்லா காய வச்சு அந்த ஈரத்தன்மை இல்லாமல் இருந்தால் தான் இது அந்த நெருப்பு பிடிக்கும். இப்போ நான் இதை பற்ற வச்சு வச்சுருக்கேன். இதை நீங்கள் கொசு வர டைமிங்க்கு வீட்டில் வச்சிட்டிங்கன்னா, அதாவது ஜன்னல் ஓரத்தில் வச்சுருங்க. அப்போ தான் அந்த ஜன்னல் வழியாக வரக்கூடிய கொசு வீட்டுக்குள்ளே வராமல்
வெளியிலே போயிடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நான் அடுத்த டிப்ஸ் சொல்கிறேன், அதை உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்குமே நான் வந்து வேப்ப இலை தான் எடுத்திருக்கேன். வேப்ப இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டே எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த பூச்சி இலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு எடுத்துடலாம். இப்போ நான் நெய்ஸாக அரைச்சிட்டேன். இதோட நான் வந்து கற்பூரம் தான் சேர்க்குறேன். கற்பூரம் சேர்க்கும் போது கற்பூரத்தோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். இப்போ இதில் கற்பூரத்தை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த வேப்ப இலையோட இந்த ஜூஸ் கிடச்சிச்சு. இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சா தான் அது வந்து கெட்டு போகாமல் நமக்கு வந்து இருக்கும். அதனால் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ இந்த கொதிக்க வச்ச லிக்யூடை நம்ம வீட்டில் ஆல் அவுட்டு குட் நைட் அந்த யூஸ் பண்ண அந்த பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த பாட்டிலில் மேலே வந்து அந்த குச்சி மாதிரி இருக்கும், அதை கலட்டிட்டு இந்த நம்ம கொதிக்க வச்சுருக்க இந்த வேப்ப இலையோட லிக்யூடை வந்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம எப்போதும் குட் நைட் போடுற மாதிரியே போட்டுருங்க. இந்த மாதிரி போடும் போதும் கொசு வந்து இந்த ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக வரவே வராது. வீட்டுக்குள்ளே இருக்கிற கொசுவுமே வந்து மயங்கி விழுக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த டிப்ஸுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்குமே நான் வந்து வேப்ப இலை தான் எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன 2 டிப்ஸுமே வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியான ஒன்று தான். அதுக்கு நமக்கு இந்த வேப்ப இலை மட்டும் போதும். இந்த வேப்ப இலையை வந்து நல்லா இலை காய்ச்சலாக வச்சு காய வச்சுருங்க. நல்லா காஞ்சி இருந்துச்சுன்னா நமக்கு உடனே வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த வேப்ப இலையை நல்லா காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொத்தோடு இருக்கிற மாதிரியே நல்லா காய வச்சுருங்க. இப்போ இந்த காய வச்சுருக்க இந்த வேப்பம் கொத்தை வந்து சாம்பிராணி காட்டுற கரண்டி உங்கள்கிட்ட இருந்தால் அந்த கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி யூஸ் பண்ணாத பழைய பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்தில் இந்த வேப்ப இலையை சேர்த்துட்டு அதோட கற்பூரம் வச்சு பற்ற வச்சுருங்க. எந்த இடத்துல வந்து நமக்கு கொசு அதிகமாக வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு பற்ற வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக கொசு வந்து வரவே வராது. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இல்லை இதில் வந்து புகை வந்து காட்டுறது நமக்கு ஒத்துக்காது அப்படின்னா அதுக்கான அடுத்த டிப்ஸ் தான் நான் சொல்கிறேன். இந்த டிப்ஸ் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளரில் தண்ணி தான் எடுத்திருக்கேன். நமக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் போதும். நான் வந்து 1/2 டம்ளர் தான் எடுத்திருக்கேன். அதோட நான் வந்து கற்பூரம் சேர்க்குறேன். கற்பூரத்தோட ஸ்மெல்லு வந்து அந்த ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக கொசு வந்து வராது. அதனால் நம்ம வந்து 2 பீஸ் அளவுக்கு கற்பூரம் சேர்த்துட்டு இதோட நான் வந்து கிராம்பு தான் எடுத்திருக்கேன். கிராம்பை சேர்த்துக்கலாம். ஒரு 5 கிராம்பு நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கிராம்பு எடுத்து அதையும் இதில் போட்டுருங்க. போட்டு நம்ம வீட்டில் அதிகமாக எங்கே கொசு வருதோ அந்த இடத்துல ஒரு 2 டம்ளரில் இந்த மாதிரி தண்ணி வச்சு கற்பூரம் கிராம்பு சேர்த்துட்டு குழந்தைங்க இருக்கிறவங்க வீடாக இருந்தால் குழந்தைங்களுக்கு எட்டாத மாதிரி ஒரு இடத்துல வச்சுருங்க. வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டாலும் இந்த ஸ்மெல்லுக்கு வந்து கொசு வந்து கண்டிப்பாக வரவே வராது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயை வந்து கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கையில் காலில் தடவிட்டு நைட்டு படுத்தோன்னா கண்டிப்பாக கொசு வந்து கடிக்காது. இந்த தேங்காய் எண்ணெய் தடவும் போது ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒன்றும் செய்யாது. இதுவே ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து ரொம்ப எண்ணெய் வழிஞ்ச மாதிரி இருக்கும். ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து கையில் தடவிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து தடவிட்டு நைட்டு தூங்கும் போது நம்ம கையில் காலில் கண்டிப்பாக அந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக கொசு வந்து கடிக்கவே கடிக்காது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கொசு கடிக்கவே கடிக்காது. முக்கியமாக குழந்தைங்களுக்குலாம் இதை தடவிடும் போது கொசு வந்து உங்களுக்கு கடிக்காமல் இருக்கும். நான் சொன்ன இந்த 5 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் கொசு வந்து நம்ம வீட்டு பக்கம் வரவே வராது. இது இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.